கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருந்தலையூர் ஊராட்சியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 75% மக்கள் வாக்கிற்கு பணம் வாங்காமல் வாக்களித்ததன் நினைவாக அலங்கார வளைவு, அங்காடி மற்றும் குடிநீர் இணைப்புகளை யான் அறக்கட்டளையினர் திறந்து வைத்தனர். ஈரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் யான் அறக்கட்டளை நேர்மையான மற்றும் சுதந்திரமான சிந்தனை உள்ள சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற கொள்கையை வைத்து முதலில் துவங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளை துவங்கியதிலிருந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது, பள்ளிகளை தத்தெடுத்து பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைத்துக் கொடுப்பது என பல்வேறு விடயங்களை செய்து வந்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கவுந்தபாடி அருகே பெருந்தலையூரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 45 நாட்களாக யான் அறக்கட்டளையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொதுமக்களிடையே பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் பெருந்தலையூர் ஊராட்சியில் வாக்கிற்கு பணம் பெறாதவர்கள் குறித்து யான் அறக்கட்டளையினர் மீண்டும் கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். இதில் 75% வாக்காளர்கள் தங்களது வாக்கிற்கு பணம் பெறவில்லை என்பதையும் உறுதி செய்துள்ளனர். பெருந்தலையூர் ஊராட்சியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 75% வாக்காளர்கள் நேர்மையாக வாக்களித்ததன் நினைவாக யான் அறக்கட்டளையின் சார்பில் பொது இடத்தில் அங்காடி மையம் ஒன்றையும், குடிநீர் இணைப்பு ஒன்றையும் மற்றும் அலங்கார வளைவினையும் அமைத்தனர். இதன் திறப்பு விழா இன்று பெருந்தலையூர் ஊராட்சியில் நடைபெற்றது. இந்த விழாவில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம், பழங்குடி சங்க தலைவர் VP குணசேகரன், கோபி ஒன்றிய துணைத் தலைவர் காமாட்சி செங்கோட்டையன், யான் அறங்காவலர் பிரதீப் மற்றும் அரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நினைவு அலங்கார வளைவு, அங்காடி மற்றும் குடிநீர் இணைப்பினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் யான் அறக்கட்டளை மாணவ மாணவிகளை வெகுவாக பாராட்டினார்.